மகாநதி சகோதரிகளின் கதை. ஸோ இந்த ஸ்டோரியில் அப்கமிங்காக வரப்போகிறதோட ஷூட்டிங் ஸ்பாட் மொமெண்ட்ஸும் அப்டேட்ஸும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். கான்ட்ராக்ட் மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு காவேரிக்கு மட்டுமே தெரிஞ்ச இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பசுபதி அவங்களோட பொண்ணு இவங்க எல்லாருக்குமே தெரிய வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாருக்கும் அவங்க வந்து தெரியப்படுத்துகிற மாதிரியான சீன் தான் வந்து அப்கமிங் வரப்போகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரியுடைய ஃபேமிலி வந்து இந்த விஷயம் தெரிஞ்சதும் ரொம்பவே கோவப்பட்டுட்டு அது மட்டும் இல்லாமல் குமரனுக்கும் விஜய்க்கும் நடுவில் ஒரு ஃபைட்டு வரப்போகுது. ரொம்ப பெரிய சண்டை வர மாதிரியான சீன்ஸும் வந்து எடுக்கிறாங்க. அதாவது வாய் பேச்சுக்குள்ளே நிறைய சண்டை வர மாதிரி. ஏன்னா அவர் ரொம்பவே வந்து விஜய் வந்து மதிப்பார். பட் ஆனால் காவேரியோட விஷயத்தில் அவர் இப்படி செஞ்சதால் வந்து ரொம்ப கோவமாயிட்டு குமரன் வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு இது வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டை வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. காவேரி வந்து பார்த்திங்கன்னா விஜய் வாழ்க்கையிலேருந்து வந்து வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து முடிவு பண்ணியிருக்க மாதிரியான இது. ஏன்னா வெண்ணிலாவோட கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்து பார்த்திங்கன்னா காவேரி ரொம்ப அப்செட்டாக இருக்க மாதிரி வரும். ஆனால் விஜய் வந்து 2 பேரையும் பேலன்ஸ் பண்ணி தான் இருப்பார். காவேரி ரொம்ப லவ் பண்ணுறதாகவும் அவர் இதுவாக இருந்தாலும் அவங்கள்ட்ட வந்து வெளிப்படையாக அவர் சொல்லாமே இருக்கிறதுனால காவேரியும் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வெண்ணிலா தான் அவங்களோட லைஃப்லன்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காவேரி வந்து வெளியே வந்தனால குமரன் வந்து காவேரிக்கு சப்போர்ட் பண்ணி விஜய் வந்து அவர்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது அவர் வந்து தடுக்கிற மாதிரியான சீன்ஸ் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நிவின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டில் இருக்க மாதிரியான ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் மட்டும் பார்த்தோம். ஸோ வந்து குமரன் தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேருக்கும் நடுவில் வந்து ஃபைட் வரும்போது நிவின் வந்து அதை ஸ்டாப் பண்ணுற மாதிரி வரப்போகுது. ஏன்னா நிவின்க்கு ஆல்ரெடி இது கான்ட்ராக்ட் மேரேஜ்னு தெரியும். ஸோ அப்கமிங்காக என்னென்ன ட்விஸ்ட்லாம் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். காவேரி மற்றும் விஜய்க்கு வந்து பயங்கரமான ஃபேன் பேஸ் உண்டு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து நடித்த சீரியலில் வந்து அந்த ரோல்லையும் அவருக்கு வந்து நிறைய ஃபேன் பேஸ் உண்டு. அதே போல் தான் இப்போ வந்து இந்த சீரியலும் பயங்கரமான ஃபேன் பேஸ் உண்டு. இந்த சீரியல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா? இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான சீரியலான்றது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சீரியல் பற்றின அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.